அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை 5/12/2025 பிரதமை திதி நள்ளிரவு 12:56 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் காலை 11:46 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம். மந்த யோகம் காலை 11:46 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனுடன் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? வியாபார ஒப்பந்தங்கள் பேச, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, சிலை வடிக்க கற்றுக்கொள்ள, புத்தகம் வெளியிட, பழைய வீட்டை புதுப்பிக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, முடியாது என்று நினைத்தால் பல காரணங்கள் உண்டு, முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் உண்டு. ஆமாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளார நினச்சிட்டிங்கன்னா அதை செய்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு யோசிப்பீங்க. தீவிரமாக உட்கார்ந்து யோசிப்பீங்க. அதற்கான காரண காரியங்களை கண்டறிந்து அந்த விஷயத்தை நம்ம முடித்து கொடுக்கணும், நல்ல முறையில் நம்ம செய்து காட்டணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மற்றவர்களால் முடியாது என்று சொன்ன விஷயங்களை எல்லாம் முடியும் என்று முடித்து காட்டக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. நினச்சது நிறைவேறும், தொட்டது துலங்கும், எங்கே போனாலும் நல்லது நடக்கும், கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும், சாதுரியமாக பேசுவீங்க, ராஜதந்திரமாக சில விஷயங்கள் நடத்தி முடிப்பீங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பு, சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நிம்மதி உண்டு. விருந்தினர்களும் தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு பயணங்கள் வரும். சிலர் வெளிநாடு போகிறதுக்கு, வெளிமாநிலம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த வேற்று மாநில நாட்டு தொடர்புள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நீங்கள் போய் வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்க்குறத விட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் வருவாங்க, நம்பிக்கையாக வாங்கிட்டு போவாங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். சவாலான விஷயங்களை கையில் எடுத்து இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலை 11:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உன்னை செதுக்க உளி தேவையில்லை,
பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களுமே போதும். ஆமாங்க, சிலர் நம்ம நம்பி இருப்போம். அவங்க துரோகம் பண்ணும்போது ஐயோ துரோகம் பண்ணிட்டாங்களே, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்முடைய நிலையை நாம் மாற்றிப்போம். சிலர் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அப்போ நாம் அப்படியே உடம்பெல்லாம் கொஞ்சம் குன்றி போவோம். அந்த நேரத்தில் ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிக்கும். அந்த துரோகங்களும் அதுக்கு அடுத்ததாக நம்மை ஏமாத்துகிற அந்த துரோகங்கள் மட்டும் இல்லாமல் அவமானங்களும் படும் பொழுது நம்ம மனசுக்குள்ளார அடங்கி கிடந்த அந்த திறமைகள், அடங்கி கிடந்த அந்த சக்தியானது வெளிப்பட்டு நாம் பெரிய அளவில் முன்னேறத்துக்கான வழி கிடைக்கும். அதனால தாங்க ஒளிகள் இப்படி தான் வருகிறது. ஆனால் அந்த அவமானங்களையும் அந்த துரோகங்களையும் வைத்துக்கொண்டு உங்களை நீங்களே செதுக்கி உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. ரோகிணி நட்சத்திரத்தில் காலையில் 11:46 வரைக்கும் இருக்கிறாரு. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் காலையில் 11:46 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. வாயு பதார்த்தங்கள், அதே மாதிரி மசாலா பொருட்கள், இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி திடீர்னு கொஞ்சம் கோவப்படுறது, ஆவேசமாக பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. நாம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட சிலர் சீண்டி விடுவாங்க, தூண்டி விடுவாங்க. எப்போவோ யாரோ உங்களை பற்றி ஏதோ சொன்னதை இப்போ ஞாபகப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு தாங்க இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கி காதிலே வாங்கிக்கக்கூடாது, கண்டுக்கவும் கூடாது. அடுத்தவங்க விஷயத்தை பற்றி நாம் எதையுமே யோசிக்கவும் கூடாது. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். நாம் நிம்மதியாக இருந்தால் போதும். அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம ஏன் தலையிடுவானேன்னு இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு இன்றைக்கி சுமார் தாங்க. உத்தியோகத்தில் யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்புறம் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடுங்கள், நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள். ஆமாங்க, அடுத்தவங்க உங்களை துரத்துகிற மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே நடந்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி அனாவசியமாக போய் எங்கேயும் நிற்க மாட்டீங்க. அதனால தாங்க யாரையாவது துரத்திட்டு ஓடணும், ஏதாவது ஒரு கொள்கையை துரத்திட்டு ஓடணும். நல்ல விஷயங்களை துரத்தி கொண்டு ஓடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க. எதை தொட்டாலும் செலவு, எங்கே போனாலும் செலவு. பணம் தான் இப்போ அவசியப்படுது. பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் போல் தெரியுது. அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க. நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் நாம் யோசிச்சுட்டே விட்டுட்டோம். தர்மத்தை நினச்சோம். அதாவது பொய்மை இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும், நேர் வழியில் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருந்தாலும் கூட சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு உங்களையும் நீங்களே இன்றைக்கு தேற்றிக்கொள்வீங்க. புதுசு தானே வாங்கணும், அதுக்குள்ளார பழுதாயிடுச்சா, அதுக்குள்ளார இது ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சில புது பொருட்கள் கூட இன்றைக்கி கொஞ்சம் பழுதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு, செல்வாக்கு உண்டு. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சூரியனும் செவ்வாயும் 6வது வீட்டில் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்திலேருந்து புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்கார
நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்னதாக அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, எதை நினைச்சாலும் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. ஆமாங்க, சிலர்லாம் ரொம்ப வேறு மாதிரி நடந்துப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க, ஆனால் பழகிறதுக்கு வேறு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சிலர்லாம் தினந்தோறும் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசுறதில்ல. அவங்களுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இறைவா இவங்களெல்லாம் திருத்து அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இவங்கெல்லாம் சீக்கிரம் திருந்தினா நாடு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையோடு நடந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். போட்டிகளில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் 10-15 வருஷம் கோர்ட்டு கேஸுங்க, சொத்து தகராறுங்க, அதெல்லாம் இப்போ அவங்களே கொஞ்சம் பேசுகிறதுக்கு வராங்க. அதனால் பேசி முடிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. வெளிவட்டாரத்திலே இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட அந்தரங்க விஷயங்களை சொல்லி ஆறுதல் தேடிக்காதீங்க, அது உங்களுக்கே ஆபத்தாக போய் முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திடீர் லாபம் உண்டு, புது ஒப்பந்தங்கள்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குங்க. ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சின்னதாக மூச்சு திணறல் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மூச்சு பயிற்சி எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல்லேருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதுவாக இருந்தாலும் மூழ்கி விடாதே, மிதக்க கற்றுக்கொள். ஆமாங்க, சிலரெல்லாம் பாசத்தில் அப்படியே மூழ்கிடுவாங்க, அன்பில் அப்படியே மூழ்கிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஏற்கனவே மூழ்கி அப்படியே நீங்கள் இப்போ வெளியில் வந்துட்டீங்க. அதனால தாங்க எதுலேயுமே மூழ்காமல் எல்லாவற்றிலும் மிதந்து கொண்டு இருப்பவர்கள், மிதமாக எல்லாவற்றையும் ரசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரிகள் எல்லாமே கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற உத்தியோகத்தில் இன்னைக்கு நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகள் உங்களை நம்புவாங்க. சில முக்கிய பொறுப்புகளையும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்கங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால யாரையும் நம்பாதீங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, அலுவலக விஷயங்கள், வியாபார விஷயங்கள், எதையுமே யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட நண்பரோட நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்கன்னு விசாரித்து சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட மட்டும் நிதானமாக இருந்துட்டால் போதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சில நேரங்களில் நீங்கள் அப்படியே தத்துவமாக பேசுவீங்க, சில நேரங்களில் குழந்தைத்தனமாக ஏதாவது பேசி வைப்பீங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், பார்த்து யோசிச்சு வைங்க. நீங்களாக மனசில் இருக்கிறத சில நேரம் வெளிப்படையாக பேசுவீங்க. நீங்கள் மனசு வைக்கலைன்னா ஒரு விஷயத்தை கூட ஒருத்தவங்களுக்கும் ஒரு வரி கூட சொல்ல மாட்டீங்க. புரியாத புதிர்னு உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே பார்த்து வியந்து கொண்டே இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத சில விஷயங்கள் எல்லா வகையிலும் நல்லதாக நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என்று சொல்லும் வரை போராடு. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எந்த இடத்துல நீங்கள் அவமதிக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் விலக்கி வைக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துலையே நாம் ஜெயிச்சு காட்டணும். அவங்க முன்னாலேயே நாம் தலை நிமிர்ந்து நிற்கணும். அவங்க நம்மளை கூப்பிட்டு மரியாதை செய்கிற அளவுக்கு நாம் ஒசந்து நிற்கணும்னு எங்கும் எப்பொழுதும் எதிர்கால குறிக்கோளுடன் வைராக்கியத்துடன் போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல முடங்கி கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் செலவாயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் கடனாக வாங்கிட்டு போயின்னு இருக்கோம். இந்த கடனை நம்மளால் அடைக்க முடியுமா? எல்லாம் ஒரு தைரியம், சரி பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கடன் அடைஞ்சிரும் அப்படிங்கிற தைரியத்திலையும் நீங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருப்பீங்க. புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேட்குற இடத்துல நண்பர்கள் மத்தியில், அதாவது விலகி இருக்கக்கூடிய உறவினர்கள் மத்தியில் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை போய் பார்க்கலாம். அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடனை குறைந்த வட்டிக்கு இன்னொரு கடன் வாங்கி பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடங்கல்கள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் மிகப்பெரிய இடத்தை பிடித்து விட முடியாது. ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும், நல்லா தெரியுங்க. அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடி ஓடி உழைப்பீங்க, தினந்தோறும் உழைப்பீங்க. உழைத்து உழைத்து பிழைப்பு நடத்தி அதே நேரத்திலே யாராவது ஏதாவது கஷ்டம்னு கையேந்தும் பொழுது அந்த உழைப்பால் வந்த சிலதெல்லாம் அவர்களுக்கும் கொடுத்து உதவுவதோடு மட்டுமில்லாமல் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும்ங்கிற பொது உடைமை சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சகோதர வகையில் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலைங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. கால நேரம் வரும்போது நாம் யாருங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அப்போ நம்மளோட பற்றி மரியாதை தெரிய ஆரம்பிக்கும்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு வலுவாக
எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் மனசில் பட்டதை நீங்கள் யதார்த்தமாக பேசிடுவீங்க. ஆனால் ஒரு சிலர் மனசை அது புண்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இடம்பொருள் ஏவலறிந்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றிய ஒரு இனம் புரியாத கவலை மனசுக்குள்ளார இருக்கும். அவங்க நல்லா வரணும், இந்த போட்டி உலகத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்களா, சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாங்க. அவங்க பெருசாகவும் வருவாங்க, சாதிச்சும் காட்டுவாங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். பற்று வரவும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோக ஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எதை தொட்டாலும் இன்றைக்கி லாபம் கிடைக்கும். எங்கே போனாலும் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சுட்டு வரலாம். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலிலிருந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யாருக்கும் உன்னை இன்னும் பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம். ஆமாங்க, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் பாருங்கள், கூட்டமாக நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் வேறு மாதிரி பேசுவாங்க, நடித்து பேசுவாங்க, வேறு மாதிரி உண்மைக்கு புறம்பாக ஏதாவது புகழ்ந்து பேசுவாங்க, இல்லாததை சொல்லி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு மிக குறைவுங்க. நீங்கள் இருக்கிறத பேசுவீங்க, நம்புகிற மாதிரி பேசுவீங்க, இல்லாததை நீங்கள் பேச மாட்டீங்க. நண்பராக இருந்தாலும் தவறு செய்தால் இதெல்லாம் தப்பு நண்பா, இதெல்லாம் சரி வராது, உன்னை நீ மாற்றிக்கோ, இல்லைன்னா உனக்கு எனக்கும் சரி வராதுன்னு தெளிவாக பேசிவிட்டு தன்னுடைய உண்மையான பாதையிலேயே ஓங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:46 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுதுங்க. அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த சிரமங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:46 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஜாமீன் கேலண்டர் கையெழுத்துலையும் போட்டுறாதீங்க. இன்றைக்கி தான் போடுற மாதிரி, எழுதுகிற மாதிரி, கையெழுத்து போடுற மாதிரி வரும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபார விஷயத்தில் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். புது ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறதா இருந்தால் 1 முறைக்கு 2 முறை படித்து பார்த்து யோசித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டிட்டு போகிறாங்களே, நம்ம வீட்டுக்கு போகிறதா வேண்டாமாங்கிறது மாதிரியான யோசனைகள் ஒரு பக்கம் துளித்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிப்பிலேருந்து விடுபட கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மதிக்காத வீட்டின் மண்ணை கூட மிதிக்காதே, பொருந்தாத வீட்டில் பொருத்தி உன்னை பார்க்காதே, விரும்பாத வீட்டிற்குள் விருந்தினராக கூட செல்லாதே. ஆமாங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல பழக்கங்கள்ங்க. உங்களுக்கு யார் மரியாதை தராங்களோ, அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, எளிமையானவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பீங்க. காசு பணம் பார்த்து பழகாமல் உண்மையாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்து அவர்களை தேர்ந்தெடுத்து பழகி கொண்டு கொண்டாடுவதில் வல்லவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கலாங்க. பேச்சில் ஒரு கம்பீரம், தைரியம் இதெல்லாமே இருந்துன்னு இருக்குங்க. தெளிவான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் வரிசையாக வந்து நிற்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு. அதே போல் வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் இருக்குது. வியாபாரத்திலையும் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு அனுபவப்பட்ட துறையில் நீங்கள் முதலீடு செய்யுங்க. புது துறையில் இறங்கி சிக்கிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள் உங்களை அழைத்து பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. விசிட்டிங் கார்டு தான் மாறி இருக்குது, ஆனால் சேலரி ஒன்றும் மாறலேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவில்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே மதிப்பு மரியாதையும் கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் சரியாகும். ஆமாங்க, சிலதெல்லாம் மறந்துடுறது நல்லது தாங்க. இறைவன் நமக்கு மறதியை கொடுத்ததும் கூட ஒரு வகையில் நல்லது தான். எல்லாத்தையும் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து தொடர்ந்து எல்லாத்தையும் மனசுலே வச்சுருந்தோம்னா இந்த மனசு தாங்குமா? தாங்காது இல்லைங்களா? அதனால தாங்க எதை மறக்கணும் எதை மறக்கக்கூடாதுங்கிறத மனசுக்குள்ளாரையே ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கிட்டு எதை தான் மறக்கணுமோ அதெல்லாம் மறப்பீங்க. எதை மறக்கக்கூடாதோ அதை மறக்காமல் அப்படியே மனசுக்குள்ளார வச்சுருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் சிரித்து பேசி மனசில் உள்ளதையும் அப்பட்டமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக தான் நீங்கள் வரன் தேடிட்டு ஜாதகங்களை தூக்கிட்டு அலைஞ்சின்றிருக்கீங்க. 4 ஜாதகம் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ஜாதகமும் இந்த ஜோசியர் எடுத்து தர மாட்டேங்கிறாரு. எப்போ தான் இந்த பிள்ளைக்கு நல்ல காலம் பிறக்குன்னு தெரியலையே அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறது, அதே மாதிரி வண்டியை கொடுத்துட்டு புதுசு ஏதாவது வாங்கிறது, அதற்கான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு பாசமாக வர்றவங்கள நம்பாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து திடீர்னு பாசமாக வருவாங்க, பின்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க. அதாவது ஆபத்தோ அல்லது வந்து உறவாடி கெடுக்கிறதோ அந்த மாதிரி சூழ்ச்சியோடு சிலெல்லாம் வருவாங்க. சுயநலத்தோடு வந்து பழகுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா தற்காலிகமாக வந்திருக்கிற அந்த அதிசார குருவை அதிகமாக நம்பி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் சவால்கள் இருக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், யாருக்கு எதிராகவும் பேசவும் வேண்டாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, புத்திசாலியாக இருந்தாலும் முட்டாளாக நடி, வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுக்கும். ஆமாங்க, சிலர் முன்னால் நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி தாங்க காட்டிப்பீங்க. ஏன்னா சிலர்கிட்ட பேசினாலே பிரச்சனை வருங்க. அதே மாதிரி சில பெரிய மனிதர்கள் முன்னால் நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்க. ஆனால் அவங்க எதேதோ பேசுவாங்க. சரி பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். இப்போ அவங்க பேசுகிற நேரம் நம்ம கேட்டுக்கிற நேரம், கேட்டுப்போம். அப்படியே காலம் மாறும். அப்போ அவங்கள உட்கார வச்சு நாம் பேசுவோம்னு எங்கும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வார்த்தைகளை விட்டு விடாமல் அமைதியாக இருந்து அடக்கமாக இருந்து காலம் வரும் வரை காத்திருந்து தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறுங்க. 7.5 சனி உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாரு. எதையுமே செய்ய முடியல. எங்கே போனாலும் தடங்கல்கள், எங்கே போனாலும் சிக்கல்கள், எதுக்கெடுத்தாலும் பணம்னு தேவைப்படுது. எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுறாங்க. நாம் தான் பணத்தை மதிக்காமல் விட்டுட்டோம். இப்போ தான் பணத்தோட அருமெல்லாம் தெரிய வருது அப்படின்னு மனசுக்குள்ளேயே இன்றைக்கி முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அதிகார பதவியில் இருக்கிறவங்க, அரசியலில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்களுடைய அவங்களோட அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு சுமார் தாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைய நாள் முழுக்க அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கசப்பாக தான் இருக்கும். நண்பகலுக்கு பின்னர் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது தான் மிக மிக முக்கியமாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அவ்வளவா பதட்டப்பட மாட்டீங்க. உங்களை மட்டம் தட்டுற மாதிரி சிலர் பேசுனா கூட உங்கள் கூட இருக்கிறவங்க தான் பதட்டப்படுவாங்க. நீங்கள் அதை கூலாக தான் எடுத்துப்பீங்க. பார்த்துக்கலாம், அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசுகிறாரு, அவர் எப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யார் எதை சொன்னாலும் எந்த நிகழ்வு நடந்தாலும் தன்னுடைய தனித்தன்மையை மாறாமல் அமைதியாக இருந்து காய் நகர்த்தி வேலையை முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதை எடுத்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. சகோதர வகையிலிருந்து வந்த மனத்தாங்கல்கள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. வண்டி பழசை கொடுத்து புதுசு வாங்குவீங்க. அதே மாதிரி சிலர் புது வியாபாரம் தொடங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஆனால் 7.5 சனி விடவே மாட்டேங்கிறாரு. எங்கே போனாலும் ஒரு தடங்களை கொடுக்குறாரு, ஒரு தாமதத்தை கொடுக்குறாரு. தாரேங்கிறவங்க கூட தாமதமாக தான் தராங்க. அதுக்குள்ளே நம்ம மனசு மாறி போகுது, அந்த வேகம் குறைஞ்சி போகுது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளார சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. 8ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால உங்ககிட்ட வம்பு பண்ணுறதுக்குன்னே சிலர் பேசுவாங்க. அப்போ கூட நீங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் லாபகரமாக முடியுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரை நல்லா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.